ஓகே. இப்ப நம்ம கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி அப்படின்னு வச்சுக்கிறேங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரவுட்டர்ஸ் இருக்கு. இங்க ஒரு பிசி கனெக்ட் ஆயிருக்கு, இங்க ஒரு பிசி கனெக்ட் ஆயிருக்கு. கனெக்டிவிட்டி எல்லாமே நம்ம கொண்டு வந்துட்டோம். இவர் வந்து 1.1 இல்லைன்னா 1.10, இவர் வந்து 10.10 ஐபி அட்ரஸ். இப்போ நமக்கு கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. 1.1லேருந்து நீங்கள் 10.10 பிங் பண்ணுறீங்கன்னா பிங் ஆகுது. அதுக்கு நீங்கள் வந்து என்ன செஞ்சிருக்கீங்கன்னா ஸ்டாட்டிக் ரவுட் எழுதி வச்சுட்டீங்க. ஸோ கனெக்டிவிட்டினா பிரச்சனையே இல்லை. என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுட்டரில் ஒன்று போர்ட்டு டிஃபால்ட்டாக ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால டவுன் ஆகிருக்கலாம், இல்லை அது யாரோ ஒருத்தர் வந்து ரெடி பண்ணும்போது இந்த போர்ட்டை வந்து சடவுன் பண்ணிடுறாரு அப்படின்னு வச்சுக்கிறோங்க. அப்போ நீங்கள் பிங் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிங் ஆகாது. அப்போ நீங்கள் வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரவுட்டராக நம்ம செக் பண்ணி போகிறோம் அப்படின்னா நம்ம இன்னைக்குள்ள அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி முடிக்க முடியாது. ஸோ ஒரு கனெக்டிவிட்டி நமக்கு கட் ஆகுது அப்படின்னா, அதை நீங்கள் வந்து எப்படி வந்து உடனே சடனாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ட்ரபிள் ஷூட் அப்படின்னு கமாண்ட் எடுத்துக்கிட்டோம்னா 2 கமாண்ட். ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து பிங், ரீச்சபிள் இருக்கா இல்லையா அப்படின்னு காட்ட போகுது. ரெண்டாவது கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் ரூட் அப்படிங்கிற ஒரு கமாண்ட். ஸோ இந்த 2 கமாண்டை நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் எந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒரு 99% கண்டுபிடிச்சிடலாம். அந்த 1% வந்து அந்த இடத்துல தான் உண்மையிலே ப்ராப்ளமா அப்படிங்கிறத நம்ம அந்த 1% மட்டும் ஒரு கன்ஃபர்மேஷன் செக் பண்ணிக்கிறோம். ஓகே. இப்போ நம்ம இதை என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை செக் பண்றதுக்கு இப்போ நம்ம இந்த 10.10 பிசிலேருந்து 20.10 பிசியை நம்ம வந்து பிங் பண்ணுறோம். இப்போ நமக்கு எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. பிங் 192.168.20.10. ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுட்டர் 3 இருக்கு பாருங்களேன், இந்த ரவுட்டர் 3க்கு போகிறோம். அதோட ஒரு இன்டர்ஃபேஸ், எந்த இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட் நம்பர் FA0/0, இந்த போர்ட்டை நம்ம சடவுன் பண்ணுறோம். நம்மளை பொறுத்தவரையும் இந்த வியூ வந்து கம்ப்ளீட்டா ஒரே இடத்துல இருக்கு. ஸோ இந்த இடத்துல ரெட் கலரா இருக்கிறதுனால நமக்கு இந்த இடத்துல என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஆக்சுவலா ப்ராப்ளம் அப்படிங்கிறது தெரியும். பட் ரியல் டைம்ல இந்த ரவுட்டர் ஒரு பில்டிங்ல இருக்கும், இந்த ரவுட்டர் ஒரு பில்டிங்ல இருக்கும், இல்ல வேற எங்கேயாவது கூட இருக்கலாம் இங்க. ஸோ நமக்கு வந்து எந்த இடத்துல ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியாது. இப்போ நம்ம 10.10 பிசில இருந்து 20 இப்போ பிங் பண்ணோம்னா நமக்கு பிங் ஆகாது. இப்போ நமக்கு வந்து அன்ரீச்சபிள்னு வருது. ஸோ R1 ரவுட்டர்ல ப்ராப்ளமான்னு தெரியாது, R2 ரவுட்டர்ல ப்ராப்ளமான்னு தெரியாது, R3 ரவுட்டர்ல ப்ராப்ளமாங்கிறது தெரியாது. இதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேஸ் ரூட், ட்ரேஸ் ஆர்டி. எந்த ஐபி அட்ரஸை நீங்க பிங் பண்ணீங்களோ அதே ஐபி அட்ரஸை நீங்க கொடுக்குறீங்க. 20.10. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இடத்துல இருந்து உங்களுக்கு ஆன்சர் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வர மாட்டேங்குது. மீனிங் என்ன அப்படின்னா, இந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து நம்ம பிங் பண்ணியிருக்கோம். ஸோ 10.1 அப்படிங்கிற ஒரு ஐபி அட்ரஸ் நமக்கு இந்த இடத்துல காட்டுது. அப்போனா அவர் வந்து நமக்கு வந்து ரிப்ளை பண்றாரு. ஸோ இவர் இந்த இடத்துல நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. அடுத்து 1.2 அப்படிங்கிற ஐபி அட்ரஸ் நமக்கு ரிப்ளை பண்ணுது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட இருந்து நமக்கு ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ரிப்ளையே வரல. இந்த 1.2 தாண்டி நமக்கு போகல. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிற கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, R2ல தான் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிற கூடாது. R2ல ப்ராப்ளம் இருக்கலாம். R2 அல்லது இதுக்கு அடுத்து கனெக்ட் ஆயிருக்கு பாருங்களேன், அந்த கனெக்டிவிட்டி. இவங்க 2 பேருக்குள்ள யாரோ ஒருத்தர்ட்ட தான் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. இப்போ நம்ம என்ன செய்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் R1 ரவுட்டர்ல செக் பண்றோம். R1 ரவுட்டர்ல செக் பண்ண தேவையில்ல. ஒரு எக்ஸாம்பிள்க்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். R1 ரவுட்டர்ல நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கமாண்ட் குடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப் அப்படிங்கிற ஒரு கமாண்ட். ஒவ்வொரு இன்டர்ஃபேஸும் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ரிசல்ட் காட்டும். இப்போ R1 ரவுட்டரை பொறுத்தவரையும் 2 போர்ட் இருக்கு. ஒன்னு FA0/0, இன்னொன்னு FA0/1. இங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த இடத்துல புரோட்டோகால்னு வரும். இங்க ஏன் காட்டல? அந்த ஷார்ட்டா. ஓகே, ஓகே.
ஸ்டேட்டஸ் புரோட்டோகால். ஸ்டேட்டஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2மே அப் அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கு. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 போர்ட்லயுமே ப்ராப்ளமே இல்ல அப்படின்னு அர்த்தம். யாருமே இந்த போர்ட்ட போய் ஷட் அப்படிங்கிற மாரி கமாண்ட் குடுத்து ஷட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். கீழ இருக்கிற போர்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி டவுன் அப்படின்னு சொல்லி காட்டுது. அப்படின்னா இந்த போர்ட்ட யாரோ மேனுவலா ஷட் பண்ணியிருக்காங்க. மத்த போர்ட்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, புரோட்டோகால் அப் அப்படின்னு சொல்லி காட்டுது பாருங்களேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரவுட்டர் கிடையாது. இந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது நம்மளோட ரவுட்டர்ல உள்ள போர்ட். இந்த புரோட்டோகால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் சைட்ல இருந்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் சைடும் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தான் காட்டுறது. இங்க புரோட்டோகால் அப்படிங்கிறது. இதுவுமே அப்ல இருக்கு. ஸோ அப்ப என்னன்னா, இவங்க 2 பேருக்குள்ளயுமே எந்த இடத்துலயுமே பிரச்சனை இல்லைன்னு மீனிங். இப்ப நெக்ஸ்ட் எங்க போறோம்? R2 ரவுட்டருக்கு போறோம். எனேபிள் கான்ஃபிக் சரி. ஸோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப் என்டர். இப்போ நம்ம R2 ரவுட்டர் எடுத்துக்கிட்டா, R2 ரவுட்டருக்கு 3 போர்ட் இருக்கு. போர்ட் நம்பர் 0/0 யாரு? இந்த போர்ட். இந்த போர்ட்ல ஸ்டேட்டஸ் அப், புரோட்டோகால் அப். ஸோ இத பத்தி பிரச்சனையே கிடையாது. அடுத்து போர்ட் நம்பர் 0/1 இந்த போர்ட். இதுவும் என்ன இருக்கு அப்படின்னா, ஸ்டேட்டஸ் அப், புரோட்டோகால் அப். 2 டைரக்ஷன்லயுமே பிரச்சனை கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, போர்ட் நம்பர் 1/0. ஸோ ஸ்டேட்டஸ் அப் நம்ம சைடு ப்ராப்ளம் கிடையாது. ஆனா புரோட்டோகால் சைடுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன். அப்ப நம்ம சைடு பிரச்சனை கிடையாது. R3 ரவுட்டர்ல தான் ப்ராப்ளம். அப்ப டைரக்ட்டா R3 ரவுட்டருக்கு போறோம். ஸோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப் அப்படிங்கிறத குடுக்குறோம். போர்ட் நம்பர் 0/0க்கு நம்ம ஆல்ரெடி ஒரு ஐபி அட்ரஸ் குடுத்துருக்கோம். பட் அந்த போர்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி டவுன். இந்த சைடு யாரோ வந்து டவுன் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி டவுன் அப்படிங்கிறத நீங்க திருப்பி எப்படி செக் பண்ணிக்கிறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்டர்ஃபேஸ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற கமாண்டையும் ஒரு தடவ செக் பண்ணிக்கிறணும். ஏன் ஸ்டேட்டஸ் காட்ட மாட்டேங்குது? இந்த ரவுட்டர் மாடலுக்கு எடுத்துக்கலன்னு நினைக்கிறேன். இன்னொரு ரவுட்டர் எடுத்து பார்த்துக்குறோம். இல்ல கமாண்ட் நான் வந்து எதுவும் ராங்கா குடுத்துட்டேனாங்கிறதையும் செக் பண்ணிக்கிறோம். பாக்கெட் ட்ரேஸ்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுட்டருக்கு ஃபுல்லா இந்த கமாண்ட வந்து டிசேபிள் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே. அது பிரச்சனை இல்ல. இப்ப நம்ம இந்த இடத்துல ரவுட்டர்லயும் இந்த கமாண்ட் வந்து ஒர்க் ஆகும். பாக்கெட் ட்ரேசர்ல டிசேபிள் பண்ணியிருக்காங்க. நீங்க ஷோ இன்டர்ஃபேஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போடும்போது, நாட் கனெக்டட்ன்னு இருந்தா பிரச்சனை இல்ல. இல்ல டவுன் அப்படிங்கிற மாரி இருந்தாலும் பிரச்சனை இல்ல. எரர் டிசேபிள்டு அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டவுன் ஆயிருக்கு. உங்களுக்கு டவுன் ஆயிருக்கும்போது, அதாவது எக்ஸாம்பிள்க்கு இந்த ரவுட்டர்ல என்ன காட்டுது அப்படின்னா, ஸோ ஐபி இன்டர்ஃபேஸ் இதுல வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி டவுன் அப்படின்னு சொல்லி காட்டுது. அப்படின்னா வந்து யாரோ ஒருத்தவங்க டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் மீனிங். ஆனா உண்மையிலேயே வந்து இது நம்ம ஷட்டவுன் குடுத்து டவுன் ஆயிருக்கா? அல்லது வந்து நீங்க போர்ட் செக்யூரிட்டியோ அல்லது இன்னொரு கான்செப்ட் என்ன பார்த்தோம்? ஸ்பானிங் ட்ரீ இதனால ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்திருந்தாலும், டவுன் அப்படிங்கிற மாரி தான் இங்க மெசேஜ் காட்டும். நீங்க 2 இடத்துல செக் பண்ணணும். இங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி டவுன் அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கிருங்களேன். நீங்க டைரக்ட்டா போயிட்டு சோரன் அப்படிங்கிற ஒரு கமாண்ட குடுத்து நீங்க செக் பண்ணிக்கலாம். 1. இப்ப இந்த சோரன் அப்படிங்கிற கமாண்டுக்கு போறோம். இங்க இருக்கு போர்ட் நம்பர் FA0/0. அதுல என்ன கமாண்ட் அப்ளை ஆயிருக்கு அப்படின்னா, ஷட்டவுன் அப்படிங்கிற கமாண்ட் அப்ளை ஆயிருக்கு. அப்ப நம்ம தான் டவுன் பண்ணியிருக்கோம்.
இந்த இடத்துல ஷட்டவுன்ங்கிற கமாண்ட் அப்ளை ஆகாம இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு போர்ட் செக்யூரிட்டினாலயோ அல்லது ஸ்பானிங் ட்ரீனாலயோ ஏதோ ஒரு வயலேஷன் நடந்து டவுன் ஆயிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ட்ரபிள் ஷூட் என்ன அப்படின்னா, ட்ரேஸ் ரூட் அப்படிங்கிறது. ட்ரேஸ் ரூட்ட போட்டு நீங்க எந்த இடத்துல ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணிற போறோம். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுவலா நம்ம யாரோ ஒருத்தவங்க டவுன் பண்ணியிருக்காங்களா? இல்ல வயலேஷன்னால டவுன் ஆயிருக்கா? அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறணும். ஸோ மொத்தமா ட்ரபிள் ஷூட் அப்படிங்கிறதுக்கான கமாண்ட். கமாண்ட் வந்து பிங். செகண்ட் கமாண்ட் வந்து ட்ரேஸ் ரூட். தேர்ட் கமாண்ட் வந்து ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப். ஃபோர்த் கமாண்ட் வந்து ஷோ ஐபி சாரி ஷோ இன்டர்ஃபேஸ் ஸ்டேட்டஸ். ஸோ இது ரீச்சபிள் இருக்கா இல்லையான்னு தெரிய போகுது. ட்ரேஸ் ரூட்ல வந்து எது வரையும் நமக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிறது தெரிய போகுது. அதுக்கப்புறம் நீங்க ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் போட்டீங்கன்னா, அந்த ரவுட்டர்ல ப்ராப்ளமா? அது கனெக்ட் ஆயிருக்க ரவுட்டர்ல உள்ள ப்ராப்ளமா? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற போறோம். ஷோ இன்டர்ஃபேஸ் ஸ்டேட்டஸ்ன்னு போட்டீங்கன்னா, எதுனால ப்ராப்ளம்? போர்ட்ட வந்து டவுன் பண்ணியிருக்கோமா? அல்லது வேற வயலேஷன்னால டவுன் ஆயிருக்கா? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம். ஸோ இத பார்த்துட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம்? உடனே வந்து ப்ராப்ளத்த ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் ரவுட். ஸ்டாட்டிக் ரவுட்ல உள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்ன? அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ நான் இந்த போர்ட்ட அப் பண்ணி விட்டுறேன். இன்டர்ஃபேஸ் FA0/0 நோ செட் டூ ரைட். ஓகே. இப்ப நம்ம கம்பெனில என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்ப்ளிமென்டேஷன் திருப்பி நடக்குது. எங்க இருந்து அப்படின்னா, R3 ரவுட்டர்ல இருந்து அடுத்து நீங்க வந்து இன்னொரு ரவுட்டர நீங்க அட்டாச் பண்றீங்க. R4. ஸோ இதுல வந்து ஒரு பிசி கனெக்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க எங்க எல்லாம் கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, R4 ரவுட்டர்ல கான்ஃபிகர் பண்ணணும். R3ல பண்ணணும். R2ல பண்ணணும். R1ல பண்ணணும். R4ல பண்ணணும். அதுக்கப்புறம் திருப்பி என்ன செய்றோம்? இம்ப்ளிமெண்ட் பண்றோம். R5ல பண்றோம். ஸோ நீங்க எங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, இம்ப்ளிமென்டேஷன் பண்றீங்களோ, அந்த ரவுட்டர்ல மட்டும் கிடையாது. அதுல கனெக்ட் ஆயிருக்க அவ்வளோ ரவுட்டர்ஸ்லயுமே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாட்டிக் ரவுட் அப்படிங்கிறத நீங்க எழுதணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான வேலை. எல்லா ரவுட்டர்லயுமே நீங்க கான்ஃபிகர் பண்ணணும் அப்படிங்கிறது, ரியல் டைம்ல ஒரு நடக்காத வேலை. ஒரு சேஞ்சஸ் பண்றீங்கன்னா, அந்த சேஞ்சஸ வந்து அந்த ரவுட்டர்ல தான் பண்ணணுமே தவிர, இல்ல அதுல டைரக்ட்டா கனெக்ட் ஆயிருக்கு பாருங்களேன், அதோட ரவுட்டர்ல பண்ணணும். அத தாண்டி இருக்க எல்லா ரவுட்டர்லயுமே பண்ணணும் அப்படின்னா, அப்ப இதோட ஃபர்ஸ்ட் டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி போறீங்க அப்படின்னா, கம்பல்சரியா ஸ்டாட்டிக் ரவுட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணக்கூடாது. இது டைனமிக் ரவுட் நீங்க யூஸ் பண்ணும்போது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப 2 ரவுட்டர நீங்க கனெக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். டைனமிக் ரவுட்டர்ல இப்ப எக்ஸாம்பிளுக்கு R1 ரவுட்டர் இருக்கு. இந்த R1 ரவுட்டர்ட்ட டைரக்ட்லி கனெக்டட் இன்ஃபர்மேஷன மட்டும் நீங்க சொன்னா போதும். இதே ரவுட்டர்ல நீங்க இவர் யாரோட கனெக்ட் ஆயிருக்காரு, இவருக்கு அப்புறம் யார் கனெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பத்தினா நீங்க கவலைப்பட தேவையில்ல. இவர்ட்ட நம்ம ரவுட்டர்ல என்ன நெட்வொர்க் கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன சொன்னா போதும். இவர் என்ன செஞ்சுருவாருன்னா, மத்த ரவுட்டர்லனா என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணிட்டு வந்துருவாரு. ஸோ நீங்க வந்து ஒரு இம்ப்ளிமென்டேஷன் அடுத்தடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகும்போது, எக்ஸாம்பிளுக்கு R3 ரவுட்டர் இருக்கு. அடுத்து R4 ரவுட்டர் நீங்க கான்ஃபிகர் பண்ணும்போது, R4 ரவுட்டர்லயும் R3 ரவுட்டர்ல மட்டும் தான் நீங்க கான்ஃபிகர் பண்ணுவீங்க. இதுக்கு பேக் சைட்ல இருக்கிற எதையுமே நீங்க தொட மாட்டீங்க. R5 ரெடி பண்ணும்போது, R5, R4 இது மட்டும் தான் நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ, அந்த டைரக்ட்லி கனெக்டட் நெட்வொர்க்குள்ள மட்டும் தான் நம்மளோட கான்ஃபிகரேஷன் இருக்குமே தவிர, அத தாண்டி இருக்கிற இன்ஃபர்மேஷன நமக்கு தேவ தேவையும் படாது. ஸோ, அப்ப ஈஸியான வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைனமிக் ரவுட்டிங் புரோட்டோகால் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். இந்த டைனமிக் ரவுட்டிங் புரோட்டோகால்ல பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ரவுட்டிங் புரோட்டோகால் இருக்கு. இப்ப ரியல் டைம்ல எது எல்லாம் நம்ம வந்து கரண்ட்டா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா புரோட்டோகாலுமே நம்ம பார்க்க போறோம். பட் அதுல எது வந்து ரியல் டைம்ல யூஸ் ஆகுதோ, அத நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, CCNA லெவல்ல இல்ல, CCNP லெவல் வரையும் நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ இன்னைக்கு ஸ்டாட்டிக் ரவுட்ட வச்சுக்கிருவோம். நாளையிலேருந்து டைனமிக் ரவுட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணி போவோம். ப்ரோ இப்போ நீங்க எழுதுனது வந்து இப்போ டிஃபால்ட் ரவுட்டா ஸ்டாட்டிக் ரவுட்டா? இது வந்து ஸ்டாட்டிக் ரவுட் ப்ரோ. இதுல வந்து நான் டிஃபால்ட் ரவுட் ஏன் எழுதல அப்படின்னா, இந்த டிஃபால்ட் ரவுட் வந்து ஒரு கான்செப்ட்ல வரும். இப்ப நமக்கு வந்து இது தேவைப்படாது ப்ரோ. டிஃபால்ட் ரவுட் ஓகே. அப்படிங்கிறது எங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் கனெக்ஷன் எடுக்கும்போது தான் வரும். இப்ப நான் இந்த இடத்துல டிஃபால்ட் ரவுட் அப்படிங்கிறத இங்க நான் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரவுட்டிங் இன்ஃபர்மேஷனும் கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாரி இருக்கும். நீங்க என்ன செஞ்சிருவீங்க ஓகே. அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
டிஃபால்ட் ரவுட்டை யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியான வழி இங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு டிஃபால்ட் ரவுட்னா என்ன அப்படிங்கிறதை நான் சொல்றேன் இந்த இடத்துல. டிஃபால்ட் ரவுட்னா என்ன இல்ல ப்ரோ, அப்படின்னு ஓகே. ஓகே இப்போ ஓகே இப்போ கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும்னா சொல்லுங்க. அது இல்லைன்னா ஓகே அப்படி ஓகே எனக்கு ஓகே இது சரி சரி புரியுது. ஓகே ஓகே. அதாவது இப்போதைக்கு என்னென்னு எடுத்துக்கிறோங்கன்னா, டிஃபால்ட் ரவுட் அப்படிங்கிறது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கம்பல்சரியா டிஃபால்ட் ரவுட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ரியல் டைம்ல. ஸ்டாட்டிக் ரவுட் நீங்க யூஸ் பண்றீங்களோ இல்லையோ டிஃபால்ட் ரவுட்டை யூஸ் பண்ணுவீங்க. ஆனா டிஃபால்ட் ரவுட்டை எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா, இன்டர்நெட் கனெக்ஷன் எடுத்தா மட்டும்தான் நீங்க டிஃபால்ட் ரவுட்டை யூஸ் பண்ணுவீங்களே தவிர, ஸ்டாட்டிக் ரவுட்டுக்கு பதிலா டிஃபால்ட் ரவுட்டை நீங்க யூஸ் பண்ணலாம் ப்ரோ. ஆனா எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, 2 ரவுட்டர் இருந்தா மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணலாம். மல்டிபிள் ரவுட்டர்ஸ் இருந்துச்சுன்னா டிஃபால்ட் ரவுட்டை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. டிஃபால்ட் ரவுட்டோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ இன்டர்நெட் இருக்கோ அந்த இடத்துல டிஃபால்ட் ரவுட் அப்படிங்கிறது வந்தா மட்டும்தான் இன்டர்நெட் வரும். அது ஆக்சுவலா டிஃபால்ட் ரவுட் அப்படிங்கிறது இன்டர்நெட்டுக்காக மட்டும்தான். ஸோ நம்ம அந்த இன்டர்நெட் கான்செப்ட் வரும்போது டிஃபால்ட் ரவுட்டரை சேர்த்து நம்ம திருப்பி எடுத்துக்கிறோம் இதுல. ஓகே. ஆனா அந்த டிஃபால்ட் ரவுட் வந்து யாரோட கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் ரவுட்டோட கேட்டகரி. புரியுது. ஓகே ஓகே. இதுவரை இன்னைக்கு வச்சுக்கிறோமா நம்ம? ஓகே ப்ரோ. ப்ரோ அதே போல உங்க சிலபஸ்ல அந்த சிஸ்கோ ப்ராடக்ட்ஸ் பத்தியும் இந்த ரவுட்டிங் ஆமா ப்ரோ. கொஞ்சம் ப்ரோ ரெடி பண்ணி வச்சுட்டேன் ப்ரோ. நான் அதை எடுக்க விட்டுட்டேன். நான் எடுத்துடுறேன். சரி, ஓகே. ரவுட்டிங் ஓகே. முடிச்சு நீங்க எடுத்தா ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ.